ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் அ நைஸ் கப் ஆஃப் டீ ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற ரைட்டர் டீ லவர். அவர் டீயை எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு 11 ஸ்டெப்ஸை எழுதி இந்த ப்ரோஸில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம். Read the following essays in which George Orwell highlights the distinctive features of preparing a nice cup of tea. ஸோ இந்த எஸ்ஸேயில் ஜார்ஜ் ஆர்வெல் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு டீயை, ஒரு நல்ல கப் ஆஃப் டீயை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இவர் விரிவாக சொல்லியிருக்கிறாரு. அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ லுக் அப் tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instruction which give no ruling on several of the most important points. நம்ம ஏதாவது ஒரு குக்கரி புக், அதாவது சமையல் குறிப்பு உள்ள ஒரு புக்கை எடுத்து நம்ம பார்த்தோன்னா, டீ அப்படிங்கிறத வச்சு நம்ம எங்கே இருக்குது, செய்முறை எப்படி அப்படின்னு தேடினோன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு அது இருக்காதுன்னு சொல்கிறாரு. அன்மெஷன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இதுலேயுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா சில வரிகள் எப்படி எழுதப்பட்டிருக்கோன்னா, ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா படம் வரைஞ்சி கதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டீ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. This is curious not only because tea is one of the mainstays of civilization in the country. ஸோ அவருக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளோட நாகரிகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா எது கருதப்படுது அப்படின்னா டீ தான் கருதப்படுது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா, as well as here ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்துட்டு சிவிலைசேஷனில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின்ஸ்டே என்னென்னா அது வந்துட்டு டீயாக தான் இருக்குது. But because the best manner of making it is the subject of violent dispute, அதனாலேயே கூட அதை கரெக்டான முறையில் தயார் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்கு உண்டாக்குது, ஏன்னா ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்கு உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில ஏரியாவில் சொல்லுவாங்க நாங்கள் தான் பெஸ்ட்டு டீ போடுறோம், சில ஏரியாவில் சொல்லுவாங்க நாங்கள் தான் பெஸ்ட்டு டீ போடுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வைலண்ட் டிஸ்பியூட் அப்படின்னா கடும் விவாதத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்கிறாரு. When I look through my own recipe for the perfect cup of tea. ஸோ இவரோட ரெசிப்பியை இவர் பார்க்குறாரு. இவரோட ரெசிபி எப்படி ஒரு நல்ல ஒரு டீயை உருவாக்குதுன்னு இவரோட ரெசிபியை பார்க்குறப்ப, I find no fewer than 11 outstanding point. ஸோ அவர் அங்கே என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, குறிப்பிடுறதுக்கு ஒரு 11 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அது எப்படி டீ போடுறது அப்படின்ட்டு இவர்கிட்ட ஒரு 11 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. On perhaps 2 of them there would be pretty general agreement. அதில் சொல்கிறாரு ஒரு ரெண்டு குறிப்பு, அதாவது 11 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காருல, அது 2 ஸ்டெப்ஸ் வந்துட்டு காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரோட டீ போடுற ப்ரொசீஜர்லேயுமே அந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. ஆனால் அதில் இருக்க ஒரு 4 ஸ்டெப் வந்துட்டு கடும் விவாதத்துக்கு உண்டாகிற ஒரு ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. Here are my own 11 rules, every one of which I regard as golden. ஸோ அவர் அந்த 11 குறிப்பை சொல்கிறாரு. இந்த 11 குறிப்பும் பொன் குறிப்புகளாக இவருக்கு அதை சொல்கிறாரு. First of all, one should use Indian or Ceylonese tea. அவர் முதல் குறிப்பாகவே என்ன சொல்கிறாருன்னா, எந்த டீயை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு டீ தான், இந்தியா இல்லை ஸ்ரீலங்கா இதில் விளைஞ்ச டீயை தான் அவர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. China tea has virtues which are not to be despised nowadays. இதில் virtues அப்படின்னா நன்னெறி, despise அப்படின்னா வெறுப்பு. ஸோ சைனாவோட டீ வந்துட்டு ரொம்ப நன்னெறிகளுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அது அதிகமாக யாருமே பெருசாக இது பண்ணுறதில்ல. இட் இஸ் எக்கானமிக்கல், ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப பொருளாதாரத்துக்கு ஒரு விஞ்சின டீயாக இருக்கும் போல், நார்மலாக எல்லாராலையும் குடிக்க முடியாத ஒரு டீயாக இருக்கும். அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க், அதை வந்துட்டு பால் இல்லாமையும் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். நம்ம என்ன தான் பால் இல்லாமல்
டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே பால் இல்லாமல் குடிக்கிறதுல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பால் இல்லாமல் டீயை குடிக்க முடியாது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி குடிக்கிறதுல என்ன ஒரு தூண்டுதல் இருக்குது, ஸ்டிமுலேஷன்னா தூண்டுதல். அதாவது சுள்ளுன்னு இழுக்கும்ல, இப்போ நம்ம நல்லா கடுங்காப்பி குடிச்சோம்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வரும்ல, அந்த எஃபெக்ட் வந்துட்டு பால் காப்பியில் வரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர். அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, அதில் என்னடா நல்லா இருக்குது, பாலோடு சேர்த்து குடிக்கிறதுல என்னடா சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, சுவை இருக்குன்னு கேட்குறாரு. One does not feel wiser, braver or more optimistic after drinking it. அதாவது ஒருத்தர் டீயை குடிக்கிறார் அப்படின்னா அந்த டீயை குடித்தா அவருக்கு வந்துட்டு நல்ல திடம், இப்போ சொல்லுவாங்கள்ல 3 roses, திடம், சுவை, மனம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு குடிச்சது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு பியூராக டீங்கிறது ப்ளஷர். ஸோ ஒருத்தவங்க அறிவாயிருவாங்க டீயை குடிச்சிட்டா, நல்லா திடன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது, ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. anyone who had used that comforting phrases a nice cup of tea invariably means Indian tea. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல டீயை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாற்றமே இல்லை. அந்த மாதிரியான நல்ல டீ எந்த டீனா இந்தியன் டீ அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது அவர் என்ன குறிப்பு சொல்லியிருக்காருனா இந்தியன் டீ இல்லைனா சிலோனிஸ் டீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா செகண்ட்லி டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். இரண்டாவதாக டீ எப்படி தயாரிக்கப்படும்னா கொஞ்சம் தான். சில டைமில் வந்துட்டு நல்லா அண்டாண்டாவாக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தான் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேட் இஸ் இன் அ டீ பாட். அதுவும் எதில் தயாரிக்கணுமா, டீ பாட். இதுக்கு டீக்குனே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் தயாரிக்கணுமா. டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். இதில் ஏர்ன் அப்படிங்கிறது இந்த குடுவை. ஸோ இந்த குடுவையை தவிர்த்து வேறு எதுலையாவது டீ போட்டோம்னா அது ஒன்றும் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்குனே ஒரு தனியாக பாத்திரம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைல் ஆர்மி டீ மேட் இன் அ கால்ட்ரான். கால்ட்ரான் அப்படின்னா கொப்பரை. இப்போ ஒரு ஆர்மிக்கு டீ போடணும் அப்படின்னா நிறைய டீ போட்டாகணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொப்பரையில் டீ போடுறது எப்படி இருக்குது இருக்குன்னா க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். அதாவது ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் க்ரீஸ் மாதிரி ஒயிட் வாஷ் மாதிரி அதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கால்ட்ரானில் போடுற டீ அப்படின்னு சொல்கிறாரு. த டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்வேர். இந்த டீ வந்துட்டு டீ பாட்டில் போடணும்னு சொல்கிறாரு. அந்த டீ பாட் கூட எங்கேருந்து வரணும்னு சொல்கிறாருன்னா சைனாலேருந்து வரணுமா, அப்படி இல்லைனா எர்த்துவேர்னால் நம்ம சொல்லலாம் மண்பாண்டம். மண்பாண்டங்களில் செய்யப்பட்டது, அதாவது மண்ணில் செய்யப்பட்ட ஒரு டீ பாட்டு. சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. சில்வர், சில பேர் வந்து சில்வரில் வச்சுருப்பாங்கள்ல, வெள்ளியில் டீ குடுவை வச்சுருப்பாங்க. பிரிட்டானியா வேர், இப்போ டப்பர் வேர் மாதிரி அந்த காலத்தில் பிரிட்டானியா வேர்னு எது இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான டீ பாட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இன்ஃபீரியர் டீ, இன்ஃபீரியர்னால் தாழ்வு, அதாவது ஒரு நல்லாவே இல்லாத ஒரு டீயை உண்டாக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் வஸ்ட். ஸோ சில்வரும் நல்லா இல்லை, பிரிட்டானியா வேரும் நல்லா இல்லை, எனாமலும் வந்துட்டு அதோட மோசம் அப்படின்னு சொல்கிறார். எனாமல் பாட் இருக்குல்ல, அது அதோட மோசம் அப்படின்னு நினைக்கிறாரு. தோ க்யூரியஸ்லி இனஃப் அ பெவ்டர் டீ பாட் இஸ் நாட் ஸோ பேட். பெவ்டர் அப்படின்னா அந்த டின் மெட்டீரியல் இருக்குல்ல, அதனால் உருவான டீ பாட். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பெவ்டர் மெட்டீரியலில் உண்டாக்குன அந்த டீ பாட் இருக்குல்ல, அதில் போகிற டீயே எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. Thirdly, the pot should be warmed beforehand. மூணாவது குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த டீ போடுற பாட் இருக்குல்ல, அது நம்ம முன்னாடியே சூடாக்கிடணும்னு சொல்கிறாரு. This is better done by placing it on the hob than by the usual method of spilling it out with hot water. அந்த டீ பாட்டை எதில் வைக்கணும் அப்படின்னா ஹாப்னா பொரியெடுப்பு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஏதாவது படங்களில் தெரிஞ்சிருக்கும். இந்த பொரியெடுப்பு மாதிரி வரும், இங்கிலீஷ் படங்களெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா பொரியெடுப்பு மாதிரி வரும், அது மேலே கெட்டில்ஸ் வச்சு டீ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் அவர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூஷுவல் மெத்தட் அப்படின்னா அதாவது தண்ணி சூடு பண்ணி அந்த மாதிரி டீ போடுவாங்கள்ல. இந்த ஸ்பில்லிங்னா கழுவுதல். ஸோ வேற ஒரு பாட்டில் வந்துட்டு ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி அதில் டீ போட்டு அப்படி பண்ணுறது வந்து எப்படி வருதுன்னா சும்மா பாத்திரம் கழுவி தண்ணி கீழே ஊற்றி விடுவோம்ல, அந்த மாதிரி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ப்ரொசீஜர் படி பாட்டை முன்னாடியே சூடு பண்ணணும், அதையும் எதில் வைக்கணும்னா அந்த பொரியடுப்பில் வச்சு அந்த டீயை மேக் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற யூஷுவல் மெத்தட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றாருனா ஹாட் வாட்டர் வச்சு மேக் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது இவரோட கணிப்பு. ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். ஸோ
ஸோ 4வது என்ன சொல்கிறாருன்னா டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் அ பாட் ஹோல்டிங் அ குவார்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம், 6 heaped teaspoon would be about right. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு கால்வாசி வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு விளிம்பு வரைக்கும் அதை ஊற்றுறோம். பிரிம்னா விளிம்பு வரைக்கும் ஊற்றினோம்னா எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைப்படுது, டீ தூள் மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னா 6 ஹீப்டுனா ஃபுல் டீஸ்பூன் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இன் அ டைம் ஆஃப் ரேஷனிங், திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். ஸோ ரேஷனிங் அப்படின்னா மளிகை சாமான் வாங்குறப்போ இந்த மாதிரி நம்ம வாரம் மளிகை சாமான் வாங்குறப்போ இந்த மாதிரி டீ தூளுக்கு இவ்வளோ ரேஷனிங் தேவைப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே ஜென்ரலாக தோன்ற ஐடியா கிடையாது. ஏன்னா டீ மேலே அவ்வளோ யாரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தேவையான டீ தூளை மட்டும் போட்டு டீ குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த டீ ரேஷனிங் இருக்குல்ல, டீ தூள் வாங்குறதுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. பட் ஐ மெயின்டைன் தட் ஒன் ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கப் டீ குடிக்கிறது வந்துட்டு 20 வீக்கான டீனா சும்மா ஏனோ தானு போட்டு குடிப்போம்ல, அந்த டீயை விட ஒரு ஸ்ட்ராங்காக டீ குடிக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. டீ லவர்ஸ், ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஒன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் தட் பாசஸ். ஸோ உண்மையிலே டீ விரும்புவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு டீயை ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் கடக்க அவங்க டீ வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுமா. அந்த அளவுக்கு அவங்க வந்து டீயில் வந்து ஸ்ட்ராங்னஸை வந்து கூட்டிகிட்டே போவாங்களாம். அ ஃபேக்ட் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஷ்யூ டு ஓல்ட் ஏஜ் பென்ஷனர். ஸோ இதை வந்துட்டு அவர் எங்கே கணிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்துட்டு ஓல்ட் ஏஜில் பென்ஷன் வாங்குவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி டீ எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. டீ தூள் இதெல்லாம் பார்த்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா அவங்க எப்படி வந்துட்டு டீ தூளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய டீ வந்துட்டு போடுறாங்க போல். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான டீயை குடிக்கணும்னு யார் ஆசைப்படுவாங்கன்னா டீ மேலே வந்துட்டு அதிகமாக விருப்பம் இருக்கவங்க தான். ஸோ அந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸும் எப்படியா இந்த மாதிரி, ஏன்னா எக்ஸ்ட்ரா ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ரேஷனிங் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா டீ தூள் வாங்கி அந்த டீ மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. இதை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு இடத்துக்கு போகிறப்ப. ஃபிஃப்த்லி, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட். 5வது என்ன சொல்கிறாருன்னா, அந்த டீயை நேராக நீங்கள் பாட்டுக்குள்ளே தான் போடணும் அப்படின்னு சொல்கிறார். டீ தூள் இருக்குல்ல, அதெல்லாம் நோ ஸ்ட்ரைனர், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீ. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயினர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்ட்ரெயின் பண்ணி டீயை இது பண்ணுவோம். அது மாதிரி மஸ்லின்ஸ்னால் இப்போது நம்ம டீ பேக்ஸ்லாம் வந்துருக்குல்ல, அந்த டீ பேக்ஸு இதெல்லாம் வந்துட்டு எதுக்குன்னா டீ மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் ஆகுது. தவிர்த்து உண்மையான டீ இம்ப்ரெஷன்னா வந்துட்டு ஒரு மாயைன்னு சொல்லலாம். இல்லைனா ஏதாவது ஒரு இதை உண்டாக்குறது, அதாவது ஒரு பிம்பத்தை உண்டாக்குறது. ஸோ டீ மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணல, உண்மையான டீயை குடிக்கணும். இந்த மாதிரி டிவைசஸ்லாம் போட்டால் வந்துட்டு டீ மாதிரி இருக்குன்னா இதை வந்து டீயாக இருக்காது அப்படின்றது தான் அவரோட எண்ணம். இன் சம் கண்ட்ரீஸ் teapots are fitted with a little dangling basket under the spout to catch the stray leaves. சில ஊர்களில் என்ன பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, டீ பாட்டில் என்ன பண்ணோன்னா ஒரு டேங்லிங்னா வந்துட்டு தொங்குறது, ஒரு பேஸ்கெட் மாதிரி சின்ன பேஸ்கெட் மாதிரி தொங்குமா. எங்கன்னா ஸ்பவுட்னா வாய் சொல்லுவாங்க. அந்த டீ குடுவையை நம்ம கவுத்துறோன்னா, ஒரு ஜக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ஜக்கை நம்ம கவுத்துறோன்னா அது வாய் வழியாக வெளியே வரும்ல, அதுதான் அந்த ஸ்பவுட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ அது வழியாக வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேக் அங்கே தொங்குமா. எதுக்குன்னா இந்த டீயோட லீவ்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்ச் பண்ணுறதுக்காக, சிம்பிளாக வந்து ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்காக அப்படி இருக்குது. which are supposed to be harmful. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் என்னமோ இந்த டீ தூள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கெட்டதை கொடுக்குற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலி ஒன் கேன் swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot, it never infused properly. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீ தூளை வந்துட்டு முழுங்குறதுலாம் வந்துட்டு பெருசாக உடம்புக்கு எந்த ஒரு கெடுதையும் உண்டாக்கிறாது அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சோ டீ போடுறது வந்துட்டு சரியாக ஒரு டீயை உண்டாகாது. இன்ஃப்யூஸ்னால் வந்துட்டு உட்புகுதல்னு சொல்லுவாங்க. இப்போ நீ டீ உள்ளே போட்டிங்கன்னா அந்த டிகாஷன் வந்துட்டு அந்த தண்ணியோட பரவும்ல, அந்த இதுதான். ஸோ நம்ம லூஸ் இன் சென்ஸ்
நம்ம டீ பேக்கோடு போடுறதுக்கும் டீ தூளை உள்ளே போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டீ பேக்கோடு போட்டால் அந்த கலர் பரவுமே தவிர்த்து அந்த டீ தூளோட போடுறப்ப தான் அது நல்லா வந்துட்டு அதோட சேர்ந்து மிங்கிள் ஆகி ஒரு நல்ல டீயை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. ஸோ அவர் 6வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டீ வந்துட்டு டீபாட்டை விட்டு கடக்கிறப்போ, டீபாட்டை விட்டு வெளியேறப்போ எங்கே போகணும்னா கெட்டிலுக்கு தான் போகணுமா. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு சட்டிக்கும் போகக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் டீ ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் ஆற்றுவோம், அந்த கப்பில் வந்து இன்னொருத்தில் சுகர் வச்சுருப்போம், அதை ஆற்றிப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. The water should be actually boiling at the moment of impact. ஸோ டீயில் இருந்துட்டு நம்ம அந்த டீலேருந்து இந்த கெட்டிலுக்கு மாற்றுறோம்ல, அதுலேயும் என்ன பண்ணிகிட்டு இருக்கணுமா, தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. இம்பேக்ட்னா தாக்கம். ஸோ தாக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த டீ இருக்கணும்னா அதுலேயும் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். which means that one should keep it on a flame while one pours. அதாவது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், சூடாக கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்து ஊற்றுறப்போ இன்னொன்று என்ன பண்ணணும், சூடாக தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. Some people add that one should only use water that has been freshly brought to boil, but I have never noticed that it makes any difference. ஸோ சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டீ அந்த வாட்டருக்கு மாற்றுறப்போ ஃப்ரெஷ்லி பாயில்டு வாட்டர்னால் அப்போ தான் வெது தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், வெதுவண்டு தண்ணியில் வச்சுக்கிட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியலை, அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும்லாம் கிடையாது, அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில, நான் போடுற மெத்தடும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஒன்றும் வித்தியாசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புதுசாக அந்த பாயில் பண்ண டீ போடுறாங்கல்ல, அதுக்கும் நான் போடுற மெத்தடுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றாரு. Seventhly, after making the tea, one should stir it. ஸ்டர்னா கலக்குதல். 7வது என்ன சொல்கிறாருன்னா, டீ போடுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த குடுவை இருக்குல்ல அதை நல்லா கலக்கி விடணுமா, அந்த கெட்டில் ஆர் டீ பாட் இருக்குல்ல அது கலக்கி விடணுமா. ஆர் பெட்டர் கிவ் த பாட் அ குட் ஷேக் ஆஃப்டர்வர்ட்ஸ் allowing the leaves to settle. ஸோ இந்த மாதிரி குலுக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா, அந்த டீ பாட்டை குலுக்கிறது மூலமாக அந்த டீ தூள்லாம் கொதிச்சிட்ருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு கீழே போய் செட்டில் ஆகிடும், கீழே போய் நின்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 8thly, one should drink out a good breakfast cup. ஸோ இது வரைக்கும் அவர் வந்துட்டு டீ போடுற முறையை தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போது வந்துட்டு எதில் டீ குடிக்கணும்னு கூட சொல்கிறாரு. ஸோ 8th பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பிரேக்ஃபாஸ்ட் கப். ஸோ நார்மலாக நம்ம கப்பு வாங்குறதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கப் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன் வேரில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கப் எப்படின்னா மேலே ஒரு மாதிரி ஓப்பன் மவுத்தாக இருக்கும், கீழே கொஞ்சம் நேரோவாக வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி போகும். அந்த மாதிரி ஒரு கப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. that is the cylindrical type of cup. அதுவுமே எப்படி இருக்கணுமா, சிலிண்டராக இருக்கணுமா, not the flat. இப்போ நம்ம குடிக்கிறோம்ல, இப்போ நம்ம ஃப்ரீ கப்லாம் கொடுப்பாங்கள்ல காம்ப்ளான் இதுக்கெலாம், அது வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே தான் உருண்டையாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதான், சிலிண்டர் ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்துட்டு குடிப்பாங்க. ஷாலோ டைப், அதுவுமே எப்படி இருக்கணும்னா ஓட்டை மாதிரி, அந்த ஓட்டை போட்ட ஒரு ஷாலோ டைப்பில் இருக்கணும். The breakfast cup holds more and with other kind ones, tea is always half cold. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் என்ன பண்ணோம்னா, டீ வந்துட்டு எப்பவுமே சூடாகவே இருக்குமா. ஆனால் மற்ற டீ கப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பாதி வந்துட்டு கோல்ட் ஆயிடும். ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த கப்பு குடிக்கிறப்ப தான் டீ வந்துட்டு சூடாக இருக்கும், இல்லை நீங்கள் ஃப்ளாட்டான கப் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாகவே டீ ஆறிடும்னு யோசிக்கிறாரு. பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். எப்படி நம்ம குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுமா, அந்த ஷாலோ கப்பு அந்த ஃப்ளாட் கப்பில் யூஸ் பண்ணால் என்ன ஆகிடும்னா டீ ஆறி போயிடும் அப்படிங்கிறாரு. 9thly, one should pour the cream off the milk before using it for tea. அதாவது நம்ம பால்லே நிறைய வகைகள் பால் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்கிம்டு மில்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வகை தான். சிலதில் வந்துட்டு அந்த கொழுப்பு சத்தையெல்லாம் நீக்கியிருப்பாங்க, அதான் ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீ போடுறோம் அப்படின்னா அந்த பாலில் இருந்து க்ரீமை வந்துட்டு நம்ம முன்னாடியே நீக்கிடணுமா, அந்த மில்க்லேருந்து டீ போடுறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு. மில்க் that is too creamy always gives tea a sickly taste. அதாவது நல்ல ஆடையுள்ள பால் இருக்குல்ல, அந்த க்ரீம் உள்ள பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு எப்படி டீக்கு டேஸ்ட் கொடுக்கணும்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சிக்லினா
சிக்னா என்ன உடல் நல்ல சரியில்லாமல் போகிறது. ஸோ சிக்காக இருக்கிறது எப்படி இருக்கும், மாதிரி தளர்வாக இருக்கும்ல, ஸோ தளர்வான டீ கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 10th, one should pour tea into the cup first. அடுத்து எப்படி ஊற்றணும்னு சொல்கிறாரு. 10வது முறை என்ன பண்ணணும், டீயை நம்ம நேராக எதில் ஊற்றணுமா, கப்பில் ஊற்றணுமா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுதான் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா சர்ச்சைக்குரிய பாயிண்ட்டு. டீ எதில் ஊற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சைக்குரிய பாயிண்ட்டாக இருக்குது. Indeed, in every family in Britain, there are probably 2 schools of thoughts on the subject. ஸோ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு 2 செயல்முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூல் ஆஃப் தாட்னா அப்படின்னா இப்போது 2 முறைகள் இருக்கும். ஒரு முறையை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் ஆஃப் தாட்னா பழங்காலமாக இருந்தே வர்றது. அதை நீங்கள் போக போக ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்னால் என்னன்றது காலேஜில் படிப்பீங்க. The milk first school can bring forward some fairly strong argument. ஸோ டீயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இல்லை, பால் தான் ஊற்றணும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஐ மெயின்டைன் தட் மை ஓன் ஆர்குமெண்ட் இஸ் அன்ஆன்சரபிள். ஆனால் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, டீ தான் முதல்ல ஊற்றணும், அதாவது ஒரு டிகாஷன்லேருந்து டீ இருக்குல்ல அதை தான் முதல்ல ஊற்றணும்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு பாலை தான் முதல்ல. இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள அதில் ஒரு போட்டி இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. This is that by putting the tea in first and stirring as one pours. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீயை வந்துட்டு முதல்ல ஊற்றிடணும், ஊற்றிட்டு என்ன பண்ணணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை ஆட் பண்ண என்ன ஆகும்னா அதை அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. One can exactly regulate the amount of milk where one is liable to put in too much milk if one does it in the other way round. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக தான் என்ன பண்ணணும்னா, லயபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக்லின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தான் தேவையில்லாமல் நிறைய பால் ஊற்றுறதை தவிர்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி மெத்தட் ஃபஸ்ட்டு மில்க் போடுவோம்ல, அப்போ வந்துட்டு நிறைய மில்க் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, டீ ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் வரும். நான் சொல்கிற மெத்தட் பண்ணால் நிறைய மில்க்லேருந்து போடுறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்லி, tea unless one is drinking it in the Russian style. ஸோ டீ வந்துட்டு இப்போ எந்த ஸ்டைலில் குடிக்கணும்னா ரஷ்யன் ஸ்டைலில் குடிக்கணுமா. ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர். அது எப்படின்னா சீனியே இல்லாமல் குடிக்கணுமா. ஐ நோ வெரி வெல் தேட் ஐ ஆம் இன் அ மைனாரிட்டி ஹியர். ஸோ இவருக்கு தெரியும் நான் வந்துட்டு மைனாரிட்டினா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டீயில் சீனி போட்டு தான் குடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் டீ போடாமல் குடிக்கிறாங்க. ஸோ அந்த கொஞ்சம் பேரில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில், ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் அ ட்ரூ டீ லவர் if you destroy the flavor of your tea by putting sugar in it? ஆனால் நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எப்படி உண்மையான டீ லவர்னு சொல்லுவீங்க? உங்கள் டீயோட டேஸ்ட்டை சுகரோட டேஸ்ட்டை கம்பைன் பண்ணி அதோட ஃப்ளேவரே போக்கிடுறீங்க. அப்படின்றப்போ நீங்கள் எப்படி ஒரு டீ லவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாரு. இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். இது எதுக்கு ஈக்குவல், நீங்கள் சுகர் போடுறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னால், இப்போ நம்ம பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்றோம்ல அதுக்கு ஈக்குவல் சாப்பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ பெப்பரை போடுவீங்களா, சால்ட்டை போடுவீங்களா, அப்புறம் ஏன் நீங்கள் சுகர் மட்டும் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இஃப் யூ ஸ்வீட்டன் இட், யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ, யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகர். நீங்கள் அதுக்கு ஸ்வீட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டீயை டேஸ்ட் பண்ணலை, சுகரை தான் டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ குட் மேக் அ வெரி சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் பிளைன் ஹாட் வாட்டர். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம், வெறும் சுடு தண்ணியிலேயே வந்துட்டு சீனியை கலக்கி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Some people would answer that they don't like tea in itself. சில பேர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு டீங்கிறதுனால பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க. That they only drink it in order to be warmed and stimulated and they need sugar to take the taste away. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இதமாக இருக்கணும், அதே மாதிரி ஸ்டிமுலேஷன் அப்படின்னா நீங்கள் காஃபி இல்லை டீ வந்துட்டு மெயினாக காஃபி குடிச்சிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒர்க் அவுட்ஸ் கூட காஃபி குடிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது தூண்டும், நரம்புகளை தூண்டும். ஸோ அதுக்கு தான் சில பேர் டீ குடிக்கிறாங்க. நீங்கள் அதில் போய் சுகரை போட்டுட்டு டேஸ்ட்டெல்லாம் போக்கிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு வந்துட்டு டீக்காக குடிக்கல, உங்களை வாமாக வச்சுக்கிறதுக்கும் உங்களை தூண்டுறதுக்கும் தான் நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்றாரு. To those misguided people, I would say, try drinking tea without sugar for say a fortnight, and it is very unlikely that
you will ever want to ruin your tea by sweetening it again. ஸோ மிஸ்கைடட்னா தவறாக நடத்தப்படுறது. ஸோ இந்த மாதிரி தவறான நடத்தப்படுற மக்கள் இருக்காங்கள்ல, எப்படி டீயில் சுகர் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபோர்த் நைட்னால் என்னென்னா 2 வாரம் நைட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டீயில் சுகர் போடாமல் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை கூட உங்கள் டீயில் சுகர் போட்டு அந்த டீயில் சுகர் போட்டு அந்த டீயவே வந்துட்டு நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. These are not only controversial point to arise in connection with tea drinking. ஸோ இதெல்லாம் மட்டும் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்குரிய ஒரு பேசு பொருளான வார்த்தைகள் பாயிண்ட் ஆயிராது. பட் they are sufficient to show how subtilized the whole business has become. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, எதுக்கு துணை கருவி, சப்டைஸ்னால் துணை, எதற்கு துணையாக இருக்குது அப்படின்னா டீ பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு துணையாகவும் இருக்குது. There is also a mysterious social etiquette surrounding the teapot. ஸோ இந்த மிஸ்டீரியஸ்னால் புரியாத, எட்டிக்கோனா ஆச்சாரம், இந்த மாதிரியான டீபாட்டில் தான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஆச்சாரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கூட எதை வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டீ சாசரில் தான் டீ குடிக்கணும், இந்த மாதிரி டீ சாசரில் தான் டீயை வெளியே எடுக்கணும், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ்லாம் அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். ஸோ இதை வந்துட்டு எங்கே எழுதணுன்றாங்கன்னா, இந்த டீ லீவ்ஸில் வந்துட்டு இந்த எழுதுவாங்கள்ல, இந்த இத்தனை வகை கொஞ்சம் டீ எடுக்கவும் தண்ணீரை பற்ற வைக்கவும் அப்படின்னு எழுதுவாங்கள்ல, அதில் இதுவும் எழுதணும்னு சொல்கிறாரு. such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. ஸோ எப்படி வந்துட்டு இந்த எழுதுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஃபார்ச்சூன் டெல்லிங்ஸ் அப்படின்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே சொல்கிறது, பின்னாடி வந்துட்டு விசிட்டர்ஸ்லாம் எப்போ வருவாங்கள்ல அதெல்லாம் வந்து முன்னாடி கணிக்கிறது, ரேபிட்ஸுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அதாவது பேர்ன்ஸ்னால் வந்துட்டு அந்த தீயால் பட்ட காகிதங்கள் வந்துட்டு அது சரி பண்ணுறது, கார்பெட்டை வந்துட்டு கூட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி இதையும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் worth paying attention to such detail as warming the pot and using water that is really boiling. ஸோ அவருக்கு எந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப மெயினான பாயிண்ட்னா, அந்த பாட்டை வந்துட்டு சூடு பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாருல, ரெண்டையுமே சூடு பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாருல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதெல்லாம் நான் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அட்டென்ஷன் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ as to make quite sure of wringing out of one's ration and 20 good. ஸோ ரிங்கிங் அப்படின்னா பெளிதல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ரேஷனிங் பண்ணுவாங்கள்ல, ரேஷனிங் பண்ணுறாங்கல்ல, 20 பொருட்களில் அந்த ஒரு டீ தூளையும் ஒரு பொருளாக எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரணும், ஏன்னா இதெல்லாம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் தட் 2 ounces ப்ராப்பர்லி ஹேண்டில் அவுட் டு ப்ரெசென்ட். ஸோ 2 ounces தெரியுமில்ல, ஒரு சின்ன ஒரு டம்ளர் இருக்கும், அது அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுன்ஸ்லோட 2 கப் டீ வந்துட்டு குடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எடுத்து 2 கப் ஆஃப் அவுன்ஸ் ஆஃப் டீ எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்கள், அது பர்டிகுலராக 2 ounce தான் குடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, டேக்கன் ஃப்ரம் தி கலெக்டட் எஸ்ஸேஸ் ஜேர்னலிசம் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல். இதிலேருந்து அந்த எஸ்ஸே எடுத்திருக்காங்க. அது எந்த வால்யூம், எந்த பப்ளிகேஷன், ISBN இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன்: எரிக் ஆர்த்தர் பிளேர், 25 June 1903, 21 January 1950. ஸோ இவரோட பேர் என்னென்னா எரிக் ஆர்த்தர் பிளேர். இவர் வந்துட்டு எப்போ பிறந்தார்னா 25 June 1903, இறந்த டேட் வந்துட்டு 21 January 1950. பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இவரோட பென் நேம், அதாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பேர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். அவரோட உண்மையான பேர்னா எரிக் ஆர்த்தர் பிளேர். பிளேயர் சொல்லலாம், இல்லை பிளேர் சொல்லலாம். வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். ஸோ அவர் வந்துட்டு நாவல் எழுதுகிறாரு, எஸ்ஸே எழுதுகிறாரு. ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது பத்திரிக்கையாளரும். கிரிட்டிக்னால் வந்துட்டு விமர்சகர். ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை கிளியர் ப்ரோஸ், அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இன்க்விட்டி. ஸோ சொசைட்டியில் இருக்கிற எந்த ஒரு சமத்துவம் இல்லாத விஷயங்களே இவரோட ஒர்க்கில் எழுதியிருக்கிறாரு. மோஸ்ட்லி வந்துட்டு இவரோட ஒர்க் வந்துட்டு எப்படி இருக்குன்னா உரைநடையாக தான் இருக்குமா. ஆப்போசிஷன் டு டோட்டலிட்டேரியனிசம் அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இப்போ டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
மொத்தமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக இருக்கிறது, அதாவது மொத்தமாக இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, இதுக்கெலாம் வந்துட்டு அவர் அகெயின்ஸ்ட்டு. அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா டெமோக்ராட்டிக், சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான் அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. டோட்டலிட்டேரியனிசம்னா அதிகாரமாக இருக்கிறது, இவங்க கடியில் இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு இவர் சப்போர்ட் பண்ணல. டெமோக்ராட்டிக்காக சுதந்திரமாக வாழ்கிறவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரியான வாழ்வியலுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆர்வெல் ரோட் லிட்டரரி கிரிட்டிசிசம், பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்டு பாலிமிக்கல் ஜேர்னலிசம். ஸோ ஆர்வலோட என்னென்ன இருக்குது அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் எழுதுவார். கிரிட்டிசிசம்னா அந்த சொன்னது மாதிரி தான், ஒரு விஷயத்தை வந்துட்டு இது சரி இது தவறுன்னு சொல்லி பிரித்து எழுதுறது லிட்ரேச்சரில். ஸோ அதுவும் எழுதியிருக்கிறாரு, பொயட்ரியும் எழுதியிருக்காரு, ஃபிக்ஷனும். அது மாதிரி இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் கூட. அதனால பாலிமிக்கல் ஜேர்னலிசமும் இவரோட ஜான்ரா சொல்கிறாங்க. ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அலிகரிக்கல் நாவலா அனிமல் ஃபார்ம். ஸோ இவரோட பெஸ்ட்டு ஒர்க் என்னென்னா அலிகரிக்கல் நாவலா, அது என்னென்னா அனிமல் ஃபார்ம். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது பொயட்டிக்கல் ஒரு நாவலாக தான் நல்லாயிருக்கும். அண்ட் த டிஸ்டோப்பியன் நாவல் 1984 அப்படிங்கிற டிஸ்டோப்பியன் நாவலை இவர் எழுதியிருக்கிறாரு. இஃப் ஐ எம் நாட் ராங் 1984 இருக்குல்ல, அது வந்துட்டு அதை பார்த்து தான் வந்துட்டு ஃபாரின்லலாம் பிக் பாஸ் ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் பிக் பாஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு 1984 தான் வந்துட்டு அந்த சிஸ்டம் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் என்னோடது கணிப்பு. கரெக்ட்னா அது கரெக்டு. In 2008, the Time ranked him second on a list of the 50 greatest British writers since 1945. ஸோ 2008 இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் 50 கிரேட்டஸ்ட்டு பிரிட்டிஷ் ரைட்டர் 1945 ஒரு 50 பெரிய ரைட்டரில் இவர் ஒருத்தவராக பேரிடப்படுறாரு. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பெருசாக என்ன இருக்குது அப்படின்னா, யாரெல்லாம் டீ லவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு பெரிய டிஸ்கஷன். தேங்க்யூ. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். Wishing you all abundance in knowledge.